ஸோ இன்றைக்கி டோட்டலாக 3 விஷயம் பார்ப்போம். ரெஸ்யூமை எப்படி ஒரு எம்ப்ளாயருக்கு சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? 2வது ரெஸ்யூம் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு பற்றி பார்ப்போம். 3வது ரெஸ்யூமில் எதாவது இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் காட்டினேன் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எங்கிட்ட இந்த 2 மாதத்தில் மொத்தம் 1800+ ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மேலே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒன்று பேரில் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி டவுன்லோடு, ரெஸ்யூமே, மை ரெஸ்யூமு, இல்லைனா சிவி, கேன்வா டெம்ப்ளேட்டு, இல்லைனா வருஷத்தை போட்டு பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கம்பைண்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஷார்ட்டில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைலை விசிட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மை ரெஸ்யூம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக நான் ஒருத்தன் வியூ பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? நேம் சம்பவம் எனக்கு ரிமெம்பர் இருக்குது. இல்லை அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே என்னால் ஓகே சக்தி லைக் ரெஸ்யூம் அமைச்சிருக்கான். ஓகே அதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சக்தி இவன் தான் சொல்லிட்டு ஐ லிட்டரலி கோ அண்ட் வியூ த பேஜ் இல்லையா? பட் இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டவுன்லோடு இல்லைனா ரெஸ்யூம் 1 ரெஸ்யூம் 2ன்னு ப்ராக்கெட்டில் போட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 காப்பி மேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸாக்டாக நீங்கள் பர்சனலைஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் அதோட ஃபைல் டைப்பை. அதையும் எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம்லேயே நீங்கள் அட்டாச் பண்ணும் போதே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வியூ பண்ணி பார்க்குறது 2வது தான் இல்லையா? உங்கள் ரெஸ்யூமோட ஃபைலை பார்த்தா தெரிஞ்சிருப்போது. அட்டாச்மெண்ட்டில் அதுதான் இருக்க போகுது நேமில். நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தா ரெஸ்யூம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் சம்திங் லேகிங். ஓகேவா? ஸோ அங்கேயே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க எம்ப்ளாயர்ஸ். ஸோ அங்கேயும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் ஃபைல் நேம்லேயும். அது ஈவன் அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சாலும் ஃப்யூச்சரில் அதை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? ஒரு ஃபைல் நேமை கூட மாடிஃபை பண்ணாமல் ஒருத்தன் சென்ட் பண்ணுறான் அப்படின்னா இட்ஸ் லிட்டரலி யூஸ்லெஸ் ஃபைல் தான் நினைப்போம். நான் நினைப்பேன் எக்ஸாக்டாக. ஸோ எல்லா எம்ப்ளாயரும் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் அன்ப்ரொஃபஷனல் தெரிஞ்சுப்பாங்க ஒரே விஷயத்தில். ஓகேவா? ஒரு நிமிஷம் 6 வேலையை கூட ஒழுங்காக பண்ணாமல் அனுப்பியிருக்கான். ப்ளஸ் நீங்கள் ஜாப் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கும் டைரெக்டாக கம்பெனி வெப்சைட் விசிட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஒரு எம்ப்ளாயரோட உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி இமெயில் அனுப்புவீங்க? 1-on-1 தான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து கேன்வாவில் லைக் சாட்ஜிபிட்டியில் ஜென்ரேட் பண்ணி டைரெக்டாக உள்ளே போட்டு கம்பெனி நேமை கூட சேஞ்ச் பண்ணாமல் அனுப்பியிருப்பாங்க. 2வது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்று நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேமுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய கரண்ட் ஜாப் ரோலை வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூமன் மேக் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே 2 விஷயம் கன்வே ஆகும் எம்ப்ளாயருக்கு. ஒன்று உங்களோட பேர் என்னன்னு தெரியும், கரண்ட்டாக நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்கன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே போதுமான விஷயந்தான். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மொத்தம் பார்த்துட்டு இருக்காது போது இல்லையா? இப்போ நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்கிட்ட லாஸ்ட் மந்த் அப்ளை பண்ண ஒரு 900+ கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூம் இருக்குது. ஓகேவா? அதில் நான் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். உட்காந்து ஒவ்வொன்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக அதில் நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். UIUXக்கு ஒரு 200-300 இருக்குது. வெப் டெவலப்பருக்கு ஒரு 400-500 இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டருக்கு ஒரு 500-600 இருக்குது இல்லையா? ஸோ அத்தனை ப்ரொஃபைலையும் நான் உட்காந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கலாம், பார்த்துட்டு இருக்க முடியாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் மல்டிபிள் ரோலுக்கு ஹையர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஒரே ஒரு ரோலுக்கு அப்படின்னா ஓகே நான் டவுன்லோட் பண்ணது இல்லாமல் ஒரே ரோலுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவங்க வந்து எக்ஸாக்டாக லிங்க்டின்ல ஒரு ஆட் ஒன் பண்ணியிருக்காங்க, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தே மைட் கெட் ஒன் சார்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ். பட் ஜென்ரிக்காக ஒரு வெப்சைட்டில் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் நேம் ரொம்பவே மஸ்ட். ஒரு டைம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க, 2வது டைம் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஒரே ஷார்ட்டில் யாரும் உங்களை லைக் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வேலைக்கு வாங்கன்றது போதில்லை இல்லையா? ஸோ 50 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 50 பேர் ப்ரொஃபைல் விசிட் பண்ணுவோம் டவுன்லோட் பண்ணி. ஓகேவா? எடுத்த உடனே அதை வந்து நாங்கள் எடுத்து ஒரு ஃபோல்டரில் இவங்க கரெக்டான கேண்டிடேட் அப்படின்னா போட்டு வைக்க முடியாது. ஸோ வி ஆர் ஆல்சோ லேசி இல்லையா? ஸோ நீங்கள் நினைக்கலாம் நாங்களாம் ப்ரோஆக்டிவ், நாங்கள் அனுப்பிச்சா அவங்க எடுத்து வச்சுப்பாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ லேசியோ அதே அளவுக்கு லேசி தான் நாங்களும். ஓகேவா? ஸோ உங்களோட ஒர்க் எங்களோட லேசினஸை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி ரெஸ்யூமை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் இனிமேல் அனுப்புகிற எல்லாத்துக்குமே. ஓகேவா? 2வது மேக் இட் பர்சனல். நான் இதை தான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் இமெயில் மூலிமா ஒருத்தருக்கு பர்சனலைஸ்டாக அனுப்புறீங்க அப்படின்னா மெசேஜஸ் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரிக்காக நீங்கள் வந்து எல்லாருக்கும் அனுப்புகிற அதே டெம்ப்ளேட் அனுப்பிடக்கூடாது. ஓகேவா? அதில் நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டிஃபால்ட்டாக ஒரு 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 பேராகிராஃப் வந்து அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே இந்த விஷயம்லாம் நான் பார்த்தேன், என்னோடய ப்ரொஃபைலுக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால தான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோடய கோலும் உங்களுடைய கம்பெனியோட கோலும் மேட்ச் ஆகுது. ஸோ மேபி நான் உங்களுடைய கம்பெனிக்கு சூட்டபிளாக இருக்கலாம், அதனால தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் என்னோடய ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா கிவ் மீ அ கால் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரிப்ளை மெயிலாச்சும் அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஓகே, வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்னு கூட கீழே போட்டு விடுங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்ட் மெசேஜை வந்து நீங்கள் அந்த ஹெச்ஆருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா தே வில் ரெஸ்பாண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் செலக்டட்.
ஓகேவா? ஸோ எங்களுக்கு நீங்கள் பர்சனலாக ஒரு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? நீங்கள் எப்படி அனுப்புகிறாங்க தெரியுமா? இப்போலாம் எல்லா ஹெச்ஆர் நம்பரையும் எடுக்க வேண்டியது ஃபோனு லைக் இமெயில் ஐடியை எல்லாத்தையும் சென்டில் ஒரே டைம் தான். ஓகேவா? 30 50 இருந்தால் கூட சரி, எல்லாத்துக்கும் ஒரே தான். டியரு ஹெச்ஆர் அவ்வளோதான். பேரெல்லாம் கிடையாது. எந்த ஹெச்ஆருக்கு அனுப்புகிறோன்றதெல்லாம் தெரியாது. பேரே தெரியாமல் அனுப்புவாங்க. ஓகேவா? டியர் சாரு, டியர் மேடமு, நோ வே. இட் ஷுட் பி பர்சனலைஸ்ட். ஹெச்ஆர் உங்கள் பேர் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கோ லிங்க்டின் அண்ட் சர்ச் ஃபார் ஹெச்ஆர் நேம். ஸோ உங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா சென்டே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? எல்லாருக்கும் நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பக்கூடாது. உங்களோட ஸ்கில் எந்த கம்பெனிக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும். ஃபஸ்ட் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணுங்கள். முதல் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்களும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தா நீங்கள் இங்கே லேகாக இருக்கீங்க, இதை நான் வந்தால் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அனுப்புங்க. ஸோ லெட்ஸ் திங்க் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஓகேவா? யார் எது பண்ணலையோ அதை பண்ணால் தான் நீங்கள் அட்டென்ஷன் கிடைக்கும். எல்லோரும் பண்ணுற விஷயத்தை பண்ணால் எதுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்? சீரியஸாக நான் சொன்னேன் இல்லையா? இப்போ எனக்கு இன்றைக்கி நான் கவுண்ட் 2000 ப்ரொஃபைல் கிட்ட இருக்குது எங்கிட்ட 2 மாதத்தில். ஓகேவா? நான் இன்னி வரைக்கும் 40 ப்ரொஃபைல் மேலே ஓப்பனே பண்ணல. ஓகேவா? அதில் நல்ல குவாலிஃபைடு கூட இருப்பான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்க. ஓகேவா? 2000 ப்ரொஃபைல் பார்க்குற அளவுக்கு நான் ஃப்ரீயாகவும் இல்லை. என்ன மாதிரி தான் மற்ற ஹெச்ஆருமே ஃப்ரீயாக இல்லை. ஏன்னா எல்லாரும் அனுப்பியிருக்குது எல்லாமே டெம்ப்ளேட் தான். ஸோ ஒரு 100 பார்த்தாவே எனக்கு ஐ எம் எக்ஸாஸ்டட். லிங்க்டின்ல யார் எந்த ஹெச்ஆர்னாவே அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 டிஎம் வருது. ஓகேவா? கனெக்ஷன்ஸ் கொடுக்குற அடுத்த செகண்டு ரெஸ்யூம் அனுப்புறது தான் வேலை அவங்களுக்கு. ஓகேவா? அந்த க்ரௌடில் தான் நீங்களும் இருக்கீங்க. அதில் நீங்கள் எந்த க்ரௌடில் இருக்கீங்க தெரியுமா? 90% ஃபேக் பண்ணுற ப்ரொஃபைல் லைக் க்ரௌடில் இருக்கீங்க. ஓகேவா? இவன் கண்டிப்பாக ஃபேக் சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு வருவான். இவங்ககிட்ட நாலேஜே இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஃபேக் பண்ண தான் நினைப்போம். ஓகேவா? ஏன்னா 1000 பேரில் 900 பேர் தேர் ஃபேக்கிங். சர்டிஃபிகேட் கிடையாது, நாலேஜில். சர்டிஃபிகேட் எனிபடி கேன் மேக். இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா ஹாப்பினஸோட சீலை உங்களால் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்க முடியும் வெளியே. சர்டிஃபிகேட் இஸ் நாட் அ மேட்டர் தான். இட் டசன் ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஒன்லி நாலேஜ் வில் ஹெல்ப் யூ. ஏன் இப்போ நாங்கள் வந்து அப்ஸ்பாட்டோட சர்டிஃபிகேட்டோ மெட்டாவோட சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா இது எல்லாமே தியரட்டிக்கலாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து 2 டேபில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேபில் நீங்கள் கொஸ்டினை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் அந்த பக்கம் ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? தேர் லிட்டரல் ஃபீலிங். ஒரு நாளைக்கு என்னால் 50 சர்டிஃபிகேட் வாங்க முடியும். எல்லா ஆன்சருமே ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறவங்க ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு 2000 3000 வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. மெட்டாட்ஸில் எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்ஸில் இருக்கிற எல்லா ஆடும் சர்டிஃபிகேட்ஸும் உங்களால் வாங்க முடியும் ஃப்ரீயாக. இதுக்கு நீங்கள் 50 ரூபா கொடுத்தா ஆன்லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா வாங்கி கொடுக்க உங்களோட ஐடியில். ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி லாகினை கொடுத்தா போதும். தே வில் கம்ப்ளீட் த எக்ஸாம் அண்ட் கிவ் இட் யூ. ஸோ இன்னுமே கம்பெனி வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% கிடையாது. நீங்கள் போய் எங்கே ஐஏஎம்மில் போய் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அதை நம்ப மாட்டோம். ஓகேவா? தட் ஆல் கான். ஏன்னா வெளியே க்ரௌட் அவ்வளோ இருக்குது. ஓகேவா? நீங்கள் உங்களை ரீப்ளேஸ் பண்ண 2000 பேர் மேலே வெளியே இருக்கான். நாங்கள் உங்களை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த 2000 பேரில் நீங்கள் யூனிக்காக தெரியணும். ஸோ லிங்க்டின் அனுப்பினாலும் சரி, பர்சனலைஸ்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆருக்கோ இல்லைனா அந்த அட்மின் இமெயிலுக்கோ நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா டேரெக்டாக பேர் இல்லாமல் அனுப்பாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் கோ அண்ட் ஃபைண்ட். இன்கேஸ் லிங்க்டின் ப்ரீமியம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பர்ச்சேஸ் லிங்க்டின் ப்ரீமியம் அண்ட் அப்ளை. ஓகேவா? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யோர் க்ரோத். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? இப்போ எனக்கு கிடைக்கிற அதே டிஸப்பாயிண்ட் தான் நீங்கள் வந்து மற்ற ஹெச்ஆருக்கும் பண்ணுவீங்க. நீங்களும் போய் டிஸ்டர்ப் தான் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்லாம் தர மாட்டீங்க. ஸோ உங்களோட என்கொயரி அவங்களோட சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 11 நேரம் போயிட்டு பிங்குன்னு ஒன்று அடிக்கிறீங்க. இவனும் எதுக்கு வந்திருக்கான், இவனும் ஏதோ ஸ்கேம் பண்ண வந்திருக்கான்னு தான் நினைப்போம் இல்லையா? ஸோ இங்கே நிறைய ஸ்கேம் தான் நடக்குது.